எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது 12ஆம் வகுப்பு பொருளியல், அதாவது 12th எக்கனாமிக்ஸ். 2024ஆம் வருடம் நடைபெற்ற 12th எக்கனாமிக்ஸ் பப்ளிக் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் வித் ஆன்சர். அதில் 1 மார்க் மட்டும் நம்ம ஆன்சரோட பார்க்க போகிறோம். மற்ற கேள்விகள் என்னென்ன கேள்வி கேட்டிருக்கிறாங்க அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். எந்த பாடத்துலேருந்து கேள்வி கேட்டிருக்காங்களோ அந்த பாடத்தை முழுமையாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஏற்கனவே படிச்சிருப்பீங்க, இருந்தாலும் ஒரு ரிவிஷன் பார்த்துக்குங்க. இப்போது 1 மார்க் எத்தனை கேட்டிருக்கிறாங்க? 20 1 மார்க். 20 1 மார்க். எக்கனாமிக்ஸில் 20 1 மார்க். அனைத்து வினாக்களுக்கும் விடையளிக்கவும். கொடுக்கப்பட்டுள்ள 4 மாற்று விடைகளில் மிகவும் ஏற்புடைய விடையை தேர்ந்தெடுத்து குறியீட்டுடன் விடையினையும் சேர்த்து எழுதவும். ஆன்சர் ஆல் த கொஷின்ஸ். இப்போ முதல் கேள்வி, எம்பிசியையும் எம்பிஎஸ்ஐயும் கூட்டினால் கிடைப்பது 1. The sum of the MPC and MPS is 1. அடுத்து, GST இதற்கு சமம். விற்பனை வரி. விற்பனை வரி. GST is equivalence of sales tax. அடுத்து, மூன்றாவது கேள்வி, அமைப்புசார் வேலையின்மையின் இயல்பு. அமைப்புசார் வேலையின்மையின் இயல்பு. ஆப்ஷன் ஏ, இயங்கும் சமுதாயம். ஆங்கிலத்தில் சொல்லணும்னா, ஸ்ட்ரக்சரல் அன்எம்ப்ளாய்மெண்ட் இஸ் எ ஃபீச்சர் இன் எ டைனமிக் சொசைட்டி. டைனமிக் சொசைட்டி. அடுத்து, நான்காவது கேள்வி, எந்த பொருளாதாரத்தில் உற்பத்தி உரிமை தனியாருக்கு மட்டுமே உள்ளது? முதலாளித்துவ பொருளாதாரம். முதலாளித்துவ பொருளாதாரம். Identify the economic system where only private ownership of production exists. Capitalist economy. அடுத்து, ஐந்தாவது கேள்வி, இரு மாறிகளின் மதிப்புகளும் ஒரே திசையில் நகர்ந்து சென்றால் அதனை டேஷுடன் தொடர்பு என்கிறோம். இரு மாறிகளின் மதிப்புகளும் ஒரே திசையில் நகர்ந்து சென்றால் அதனை டேஷுடன் தொடர்பு என்கிறோம். நேர்கணிய உடன் தொடர்பு. அடுத்து, இதுலேயே இங்கிலீஷில், if the values of two variables move in the same direction it is said to be positive correlation. அடுத்த, ஆறாவது கேள்வி, இந்தியாவில் வெளிநாட்டு நேரடி மூலதனம் அனுமதிக்கப்படாத துறை. அணு ஆற்றல். Foreign direct investment not permitted in India is atomic energy. Atomic energy. அடுத்து, ஏழாவது கேள்வி, மைய வங்கி நாட்டின் பணவியல் அதிகார அமைப்பு. சென்ட்ரல் பேங்க் இஸ் மானிட்டரி அத்தாரிட்டி ஆஃப் எனி கண்ட்ரி. அடுத்து, எட்டாவது கேள்வி, பணவீக்கம் என்பது. பணவீக்கம் என்பது விலைகள் அதிகரிப்பு. இன்ஃப்ளேஷன் மீன்ஸ் prices are rising. அடுத்து, ஒன்பதாவது கேள்வி, சராசரி நுகர்வு நாட்டம் கணக்கிடப்படுவது. C/Y. The average propensity to consume is measured by C/Y. அடுத்து, ஆசியான் விவாதத்தில் பங்கெடுக்கும் 6 நாடுகளில் சேராத நாடு. ஆசியான் விவாதத்தில் பங்கெடுக்கும்
6 நாடுகளில் சேராத நாடு. வடகொரியா. Which of the following does not come under 6 dialogue partners of ASEAN? North Korea. அடுத்து 11வது கேள்வி. இந்தியாவில் திட்டக்குழு அமைக்கப்பட்ட ஆண்டு 1950. Planning Commission was set up in the year 1950. அடுத்து கேட்கும் திறன் இழப்பு. ஒலி மாசுவின் விளைவாகும். Hearing loss is the effect of noise pollution. அடுத்து 13வது கேள்வி. புதிய பேரியல் பொருளியலின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? புதிய பேரியல் பொருளியலின் தந்தை என அழைக்கப்படுபவர் ஜே.எம். கீன்ஸ். Who is regarded as father of modern macroeconomics? ஜே.எம். கீன்ஸ். அடுத்தது 14வது கேள்வி. பண மாற்று வீதம் நிர்ணயமாகும் சந்தை. அயல்நாட்டு செலாவணி சந்தை. எக்ஸ்சேஞ்ச் ரேட்ஸ் ஆர் டிட்டர்மைன்டு இன் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட். அடுத்து 15வது கேள்வி. எவற்றை கூட்டி வருமான முறையில் நாட்டு வருமானம் கணக்கிடப்படுகிறது? வருமானம். Income method is measured by summing of all form of income. Option C. அடுத்து 16வது கேள்வி. பொருளாதார அளவியல் எனும் சொல்லை உருவாக்கியவர்? பொருளாதார அளவையியல் எனும் சொல்லை உருவாக்கியவர் ரேக்லர் பிரிஸ்க். ரேக்லர் பிரிஸ்க். Econometrics is the word coined by Ratner Frisk. அடுத்து 17வது கேள்வி. சிறப்பு எடுப்பு உரிமையின் மற்றொரு பெயர். சிறப்பு எடுப்பு உரிமையின் மற்றொரு பெயர் தாள் தங்கம். The other name for special drawing rights is paper gold. paper gold. அடுத்து 18வது கேள்வி. குறுகிய கால திட்டத்தின் இன்னொரு பெயர். குறுகிய கால திட்டத்தின் இன்னொரு பெயர் கட்டுப்படுத்தும் திட்டம். கட்டுப்படுத்தும் திட்டம். ஷார்ட் டேர்ம் பிளான் இஸ் ஆல்சோ known as controlling plans. controlling plans. அடுத்து 19வது கேள்வி. சேமிப்புக்கும் முதலீட்டுக்கும் இடையே சமநிலையை கொண்டு வருவது டேஷ் நெகிழ்வு ஆகும். சேமிப்புக்கும் முதலீட்டுக்கும் இடையே சமநிலையை கொண்டு வருவது டேஷ் நெகிழ்வு ஆகும். வட்டி வீதத்தின் நெகிழ்வு ஆகும். அடுத்து டேஷ் flexibility brings equality between savings and investment. rate of interest. அடுத்து 20வது கேள்வி. இர்வின் ஃபிஷரின் பண அளவு கோட்பாடு புகழ்பெற்ற ஆண்டு. இர்வின் ஃபிஷரின் பண அளவு கோட்பாடு புகழ்பெற்ற ஆண்டு 1911. Irving Fisher's quantity theory of money was popularized in 1911. இது 1 மார்க்கு 20 வினாக்கள் வந்து பார்த்தாச்சு. அடுத்து இது மொத்தம் 90 மார்க்கில் 2 மார்க் வந்து 7 கேள்வி. இதில் 7வது கொஸ்டின் எனி 7 கொஸ்டின் எழுதணும். அதில் நம்பர் 30 வந்து கம்பல்சரி. முதலாளித்துவம் என்றால் என்ன? வாட் டு யூ மீன் பை கேபிட்டலிசம்? அடுத்த கேள்வி. கேள்விகளை ஞாபகம் வச்சு அதை படித்து ப்ரிப்பேர் பண்ணிக்கங்க. அதாவது எந்த கேள்வி எந்த பாடத்தில் இருக்குங்கிற அந்த பாடத்தில் இருக்கிற 2 மார்க்கை நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்க. அதே மாதிரி 3 மார்க் அதே தான், 5 மார்க் அதே தான். நெகிழி பணம் என்றால் என்ன? எடுத்துக்காட்டு தருக. வாட் இஸ் பிளாஸ்டிக் மணி? கிவ் எக்ஸாம்பிள். முழு வேலைவாய்ப்பு வரையறுக்கவும். டிஃபைன் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட். நாட்டு வருமானம் கணக்கீட்டில் சொந்த நுகர்வு எவ்வாறு சிக்கலை தருகிறது? Why is self consumption difficult in meaning
நேஷனல் இன்கம். அடுத்து உடன்பாடில்லா வேலையின்மை பற்றி சிறுகுறிப்பு வரைக. கிவ் ஷார்ட் நோட் ஆன் ஃப்ரிக்ஷனல் அன்எம்ப்ளாய்மெண்ட். அடுத்து வேளாண் கடன் வழங்கும் துறையின் பணிகளை குறிப்பிடுக. மென்ஷன் தி ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் கிரெடிட் டிபார்ட்மெண்ட். அடுத்து தடையற்ற வாணிக பகுதி என்றால் என்ன? வாட் இஸ் ஃப்ரீ ட்ரேட் ஏரியா? விதைப்பந்து என்பதன் பொருள் கூறுக. ஸ்பெசிஃபை த மீனிங் ஆஃப் சீட் பால். சுழிய அடிப்படை வரவு செலவு திட்டம் குறிப்பு வரைக. ரைட் எ ஷார்ட் நோட் ஆன் ஜீரோ பேஸ்டு பட்ஜெட். ஜிஎஸ்டியின் உள்ளடக்கங்கள் யாவை? வாட் ஆர் த காம்பனன்ட்ஸ் ஆஃப் ஜிஎஸ்டி? அடுத்து பகுதி 3ல் 7 மார்க்கு. அதில் 40வது கேள்வி கம்பல்சரி. எனி 7 கொஸ்டின், பட் கொஸ்டின் நம்பர் 40 இஸ் கம்பல்சரி. என்னென்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். தனி மனிதர் வருமானத்திற்கும் செலவிடக்கூடிய வருமானத்திற்கும் உள்ள வேறுபாடு. டிஃபரன்ஷியேட் பிட்வீன் பர்சனல் அண்ட் டிஸ்போசபிள் இன்கம். கீன்ஸின் கோட்பாட்டை விளக்குக. எக்ஸ்பிளைன் கீன்ஸ் தியரி. அடுத்து நேர்முக மறைமுக வரிகளுக்கிடையேயான வேறுபாடுகள் எவையேனும் 3 கூறுக. பாயிண்ட் அவுட் எனி 3 டிஃபரன்ஸ் பிட்வீன் டைரக்ட் டேக்ஸ் அண்ட் இன்டைரக்ட் டேக்ஸஸ். அடுத்து வெளிநாட்டு நேரடி மூலதனத்தின் நோக்கங்களை குறிப்பிடுக. ஸ்டேட் த அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட். இ கழிவுகள் என்பதன் பொருள் கூறுக. ஸ்டேட் தி மீனிங் ஆஃப் இ வேஸ்ட். சார்க்கின் பணிகளை சுருக்கமாக கூறுக. ஸ்டேட் பிரீஃப்லி த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் சார்க். அடுத்து நித்தி ஆயோக்கின் பணிகள் யாவை? வாட் ஆர் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் நித்தி ஆயோக்? அடுத்த கேள்வி வரியின் ஏதேனும் 3 பண்புகளை எழுதுக. ரைட் எனி 3 கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் டேக்ஸ். பல்வகையான உடன் தொடர்புகளை கூறி விளக்குக. ஸ்டேட் அண்ட் எக்ஸ்பிளைன் த டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் கோரிலேஷன். மின்னணு வங்கி முறை பற்றி எழுதுக. ரைட் அபவுட் இ பேங்கிங். அடுத்து 5 மார்க் கேள்வி. 7 × 5 7 கேள்வி. இதில் ஆன்சர் ஆல் த கொஸ்டின், அனைத்து வினாக்களுக்கும் விடையளிக்க. அதாவது பின்வரும் விவரங்களுக்கு கார்ல் பியர்சன் ஒட்டுறவு கிளவினை கண்டறிந்து அதனை விளக்கவும். கால்குலேட் த கார்ல் பியர்சன் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கோரிலேஷன் ஃபார் த ஃபாலோயிங் டேட்டா அண்ட் எக்ஸ்பிளைன். அடுத்து நாட்டு வருமானத்தின் முக்கியத்துவம். எக்ஸ்பிளைன் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் நேஷனல் இன்கம். அடுத்து இந்திய ரிசர்வ் வங்கியின் பணிகளை விவரிக்கவும். டிஸ்கிரைப் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. வறுமையின் நச்சு சுழற்சியினை வரைபடத்துடன் விளக்குக. எக்ஸ்பிளைன் த விசியஸ் சர்க்கிள் ஆஃப் பாவர்ட்டி வித் டயக்ராம். அடுத்த கேள்வி ஏடிஎஃப் ஏஎஸ்எஃப்க்கு இடையிலான சமநிலையை வரைபடம் மூலம் விவரிக்கவும். நேரேட் த ஈக்லிபிரியம் பிட்வீன் ஏடிஎஃப் அண்ட் ஏஎஸ்எஃப் வித் டயக்ராம். இந்திய சமூக பொருளாதார மேம்பாட்டில் WTOவின் பங்கினை விவரிக்கவும். டிஸ்கஸ் த ரோல் ஆஃப் WTO இன் இந்தியா சோசியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட். வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் WTO. அடுத்து சேயின் அங்காடி விதியினை திறனாய்வு செய்க. கிரிட்டிக்கலி எக்ஸ்பிளைன் சேஸ் லா ஆஃப் மார்க்கெட். அயல்நாட்டு செலுத்து சமநிலையின் கூறுகள். எக்ஸ்பிளைன் த காம்பனன்ட்ஸ் ஆஃப் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ் அக்கவுண்ட். வணிக சுழற்சியின் பல்வேறு கட்டங்களை விவரிக்கவும். டிஸ்கிரைப் த ஃபேஸ் ஆஃப் ட்ரேட் சைக்கிள். குறிப்பு எழுதுக. பொது கடன் பப்ளிக் டிபெட். முதன்மை பற்றாக்குறை பிரைமரி டிஃபிசிட். அடுத்து 46வது கேள்வி நீடித்த அல்லது வளம் குன்றா வளர்ச்சியின் முக்கியத்துவம் அதன் நோக்கங்களை விளக்குக. எக்ஸ்பிளைன் தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அண்ட் இட் கோல்ஸ். அடுத்து நுகர்வு சார்பினை தீர்மானிக்கும் புறக்காரணிகள். பிரீஃப்லி எக்ஸ்பிளைன் தி அப்ஜெக்டிவ் ஃபேக்டர்ஸ் ஆஃப் கன்சம்ஷன் ஃபங்க்ஷன். அடுத்து லாஸ்ட் கேள்வி பேரின பொருளியலின் பரப்பெல்லையை விவரிக்கவும். டிஸ்கஸ் த ஸ்கோப் ஆஃப் மேக்ரோ எக்கனாமிக்ஸ்.
திட்டமிடலுக்கு எதிரான வாதங்களை எடுத்துரைக்கும். bring out the arguments against planning. இதுவரைக்கும் நம்ம இந்த காணொளி வாயிலாக பார்த்தது, அதாவது 12th எக்கனாமிக்ஸ் பப்ளிக் எக்ஸாம் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் வித் ஆன்சர் மார்ச் 2024 இதுக்குண்டான கொஸ்டின் அண்ட் ஆன்சரை பார்த்தோம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 20 1 மார்க்கு, 7 2 மார்க்கு, 7 3 மார்க்கு, 7 5 மார்க்கு. ஸோ இந்த மாதிரி தான் கொஸ்டின் பேட்டர்ன் இருக்குது. நீங்கள் வந்து இன்றைக்கும் நாளைக்கும் நல்லா பயன்படுத்துனீங்கன்னா, அதாவது இந்த எக்கனாமிக்ஸ் பேப்பரை நல்லா எக்ஸாம் பண்ணலாம். அதனால் அந்த எக்ஸாமுக்கு ஆன்சர் நல்லா குறிக்கலாம், நீங்கள் வந்து நல்ல மார்க் எடுக்கலாம். அதனால் வந்து அனைத்து பாடத்தில் இருக்கிற புக் பேக் கொஸ்டின்ஸை கம்பல்சரி படிங்க. அதாவது 1 மார்க்கு, 2 மார்க்கு, 3 மார்க்கு, 5 மார்க்கு ஏற்கனவே படிச்சுவீங்க. 2-3 டைம் ரிவிஷன் பார்த்துக்குங்க. மறக்காமல் 1 மார்க் வந்து முழுசாக படிங்க. ஏன்னா 20 மார்க் அப்படியே எடுத்துடலாம், 20க்கு 20 அப்படியே எடுத்துடலாம். ஈஸியாக தான் இருக்குது எக்கனாமிக்ஸு, ஒன்றும் கஷ்டமெல்லாம் கிடையாது. அதனால் 12th எக்கனாமிக்ஸ் எழுத போகிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு அதாவது ஆல் தி பெஸ்ட் ஆஃப் லக்.